சங்குமுகமாடி சாயவனம் பார்த்து முக்குலமாடி முக்தி பெற வந்தானோ என்ற ஒரு தாலாட்டு பாடல் திருவெண்காடு கோவிலின் முக்குலச் சிறப்பை விளக்குகின்றது. முக்குலத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஞான சம்பந்தரின் அமுத வாக்கு. வால்மீகி ராமாயணத்திலும் இத்தலம் பற்றிய குறிப்பு உள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. திருவெண்காட்டில் உள்ள ருத்ரபாதத்தை வழிபட்டால் 21 தலைமுறைக்கான பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். விருதுராசுரனை கொன்ற பாவத்தை இந்திரன் திருவெண்காட்டாரை வழிபட்டு நீக்கி கொண்டார். இங்கு நடைபெறும் மகோத்சவம் இந்திர மகோத்சவம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்திரனே வந்து நடத்தி வைப்பதாக ஒரு ஐதீகம். சிறுதொண்ட நாயனாரின் மனைவி திருவெண்காட்டு நங்கையும் அவரது தோழி சந்தன நங்கையும் இவ்வூரை சேர்ந்தவர்கள். ராசராசன், ராசேந்திரன், வீரராசேந்திரன் முதல் குலசேகர பாண்டியன், விக்ரம பாண்டியன், ஸ்ரீ வல்லபதேவன், கிருஷ்ணதேவராயர், துக்கோஜி முதலானவர்கள் காலத்திய தமிழிலும் கிரந்தத்திலும் உள்ள 95க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இக்கோவிலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சோழ நாட்டிலிருந்து நான் சிவனழகன் மற்றும் பிரதீஷ் பிரபாகரன்.